சார் நீ சொல்லும் போது ஆட்சியில் இருந்தாதான் பண்றேன்னு சொன்னீங்களா இல்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்க செய்யறதா நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க சார்? நீங்க தானே வாக்குறுதி கொடுக்கறேன்னு சொன்னீங்க. எம்பி ஆனவொன்னு நான் செஞ்சு கொடுக்கன்னு தான் சொன்னீங்க. இங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா செய்யறலாம் கேட்கல. எப்படி நான் ஏடிஎம்கேன்னு உங்களுக்கு தெரியும்? எதாச்சும் நீங்க மக்கள் உங்களை குறை கேட்டா அது ஏடிஎம்கே ஆகி போயிருவாங்களா? எந்த விதத்தை ஏடிஎம்கேன்னு எங்களுக்கு சொல்றீங்க நீங்க? எப்படி ஏடிஎம்கேன்னு என்ன சொல்றீங்க? நாங்க ஒரு சொல் பாட்டாளிங்க, நாங்க எப்படி ஏடிஎம்கேன்னு உங்களுக்கு தெரியும்? யாரு உங்களுக்கு ஏடிஎம்கேன்னு சொன்னது? நீ மக்கள் திசை திருப்பறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. படிக்காத முட்டாளு அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. கல்வி கடன் நீங்க தான் தள்ளுபடுறீங்க. அது பேசுங்க பாக்கலாம். நின்று மக்கள் ஊர்ல ஏமாத்துறான்னு தானே வந்திருக்கீங்க. அங்க இருந்து 100 நாள் இந்த ஏரியால இப்பதான் விட்டுக்கிறாங்க. அதையும் எடுக்கலான்னு வந்துக்கிறீங்க தண்டு கட்டிக்கிட்டு. ஏரியாலுக்கு எடுக்கணும்னு அங்க அரைக்குறையா சோறு தின்னுட்டு அதையும் எடுக்கணும் வந்துக்கிறீங்க தண்டு கட்டிக்கிட்டு. நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க? பேசுங்க. பேசலாமல வேலை எத்தனை நாள் உங்களை நம்பி எத்தனை பேர் வீட்டுல இருந்து அரப்பவன் காப்பவன் கொண்டு அளவு வச்சுக்கிறாங்க. அவன் அளவு வச்சு குடிச்சுட்டு போயிட்டான். ஏதோ யாரு காப்பாத்தி கொடுக்கறது? காப்பாத்தி கொடுக்கல பாக்கலாம். அளவு வாங்கி கொடுக்கல பாக்கலாம். ஏன் பேசல நின்று ஏன் போடுறீங்க? என்ன சார் போறீங்க? எது சார் போகணும் அப்படியே? ஐயா இந்த மக்களையும் தடுக்கணுமா கொஞ்சம் நெஞ்சு வேலை கிடைக்கும்? எது சார் பொம்பளைங்க பேசுறது கேளுங்க சார். நீங்க அப்ப இன்னைக்கு எப்படி அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு குழந்தை குட்டிங்களுக்கு? எதை வச்சு நீங்க பண்றீங்க? நாங்க பாட்டாளிங்க காங்கிரஸ் அண்ணா திமுக நாங்க வேலை செய்யறதுக்கு அதுக்கு வந்தோம். நீங்க செஞ்ச கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்ல. நான் காங்கிரஸ் எப்படி தெரியும்? அண்ணா திமுக எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படினாலும் பேசக்கூடாது.